எது உண்மையான செல்வம்னு நினைக்கிறீங்க? ஒரு நல்ல ஜாபா? இல்ல சேலரியா? இல்ல பிசினஸா? இல்ல 1,00,00,000 பணம் இருக்கிறதா? கோல்டு, லேண்டு, இல்ல பேங்க் பேலன்ஸ் இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமானது தாங்க உண்மையான செல்வம். அது என்னன்னு இந்த வீடியோல பார்ப்போம். நம்ம ஜெகமே பணம் சேனல்ல தொடர்ந்து பணம் சம்பந்தப்பட்ட வீடியோ இருக்கும். தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட ஷேர் பண்ணுங்க. எது உண்மையான செல்வம்? நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்ம எப்போதுமே எதையோ ஒண்ணு தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம். பணம், இல்ல வேலை, இல்ல நம்மளுடைய நெட்வொர்த் இன்க்ரீஸ் பண்ணணும், இல்ல கோல்டு வாங்கணும், எதையாவது ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். எதையோ ஒண்ணு தேடி ஓடிக்கிட்டே இருக்கும். இது நம்ம மட்டும் இல்ல, நம்மள சுத்தி உள்ளவங்க எல்லாருமே செய்யக்கூடிய விஷயம் தான் இது. ஆனா எது உண்மையான செல்வம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த ரகசியத்தை தெரிஞ்சிருந்தவங்க தான் உண்மையான வெற்றியாளர்கள், உண்மையான சாதனையாளர்கள். அது என்னங்கறத பார்ப்போம். முக்கியமான ஒரு 4 விஷயம் இருக்குங்க. இதுக்கு என்னுடைய ரியல் லைஃப் எக்ஸாம்பிளையும் உங்களுக்கு நான் சொல்றேன். படிச்சு முடிச்ச உடனே வேலை கிடைச்சா சொர்க்கம் அப்படிம்பாங்க. எஸ், ரியலா எனக்கு படிச்சு முடிச்ச உடனே வேலை கிடைச்சது. ஆனா அதுக்கப்புறம் பணம் வந்துச்சு, நான் வீடு வாங்கினேன், என் லைஃப்ல நிறைய மாற்றங்கள் நடந்தது, எல்லாம் வந்துச்சு. ஆனா ஏதோ ஒரு வெறுமையா மட்டும் இருந்தது என் லைஃப்ல. அது என்னன்னு என்னால ரியலைஸ் பண்ண முடியல அந்த டயத்துல. ஆனா என்னை சுத்தி ஏதோ ஒரு எம்டியா ஏதோ ஒண்ணு எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருந்துச்சு. ஏன்னா அந்த வயசும் இல்ல, அந்த பக்குவமும் இல்ல. அப்ப மேரேஜ் ஆயிடுச்சு, பையன் வந்தாச்சு. ஆனா பையனை நான் பார்த்து அந்த மழலை பீரியட என்னால எதுவுமே என்ஜாய் பண்ணவே முடியல. நான் மட்டும் இல்ல, என்ன மாதிரி நிறைய பேர் சஃபர் ஆயிருப்பீங்க. கண்டிப்பா அவங்க மாதிரி இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் வேலைக்கு போயிட்டே இருக்கேன். என் குழந்தைய நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அதுவும் அந்த மழலை பீரியட ஒரு 5 வயசு 6 வயசுக்குள்ள பீரியட நான் ரொம்பவே மிஸ் பண்றேன். ஒரு வயசு வரைக்கும் எங்க அம்மா அப்பா பாத்துக்கிட்டாங்க. அவங்களாலயும் ரொம்ப முடியல, 2 பேருமே சிக்கு. ஆஃப் டே பாத்துக்கிறதுக்கு பிளே ஸ்கூல்ல சேர்த்தேன். மதியத்துக்கு வந்து என் பையனை கொண்டு போய் என்னுடைய ரிலேஷன் ஒருத்தவங்க வீட்டுல விட்டுட்டு, அப்புறம் நைட்டு திருப்பி என் பையனை பிக்கப் பண்ணி தான் நான் வீட்டுக்கே வருவேன். இப்படிதான் என்னுடைய ஜாப்ல இருக்கும்போது என்னுடைய ஷெட்யூல் போயிட்டே இருந்துச்சு. இதுல நான் ரொம்ப பெருசா லாஸ் பண்ணது என் பையனுடைய அந்த மழலை பீரியட். இன்னமும் எனக்கு அது ரொம்ப வேதனையா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது? வேலைக்கு போய் தான் ஆகணும். ஆனா நமக்கு தேவைப்படுது. ஆனா நம்மளுடைய சந்தோஷத்த என்ஜாய் பண்ணிக்க முடிய மாட்டேங்குது. இது ஒரு பக்கம் இருக்கு. 2வது என் பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ் 2 பேருமே முடியல. அதுவும் என் பையனுக்கு 1 வயசு ஆனதுக்கு அப்புறம் அவங்க 2 பேராலயும் ரொம்பவே முடியல. அதுவும் எங்க அம்மா வந்து பெட் ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. எங்க அம்மாவுக்கு மெடிசின் எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி. அந்த மாதிரி அவங்க பல நாள் நமக்காக ஓடிருக்காங்க. இப்ப நம்ம அவங்களுக்காக ஓடுறோம் அப்படின்னு நினைச்சாலும் அவங்க கூட நம்மளால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒரு நரகமான ஒரு டைம் பீரியட் இருக்கு பாருங்களேன். அது ரொம்ப நரகங்க. அவங்களுக்கு அப்பதான் நம்மளுடைய பக்கத்துல இருக்கணும், அவங்களுக்கு நம்ம ஆறுதலா இருக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஆனா நம்மளால அது முடியாது. இப்ப நான் ஃப்ரீயா இருந்தாலும் அவங்க திரும்ப வருவாங்களா? அழுது புரண்டாலும் மாண்டோர் வருவதில்லை அப்படிம்பாங்கல்ல. இப்ப நான் என்னதான் ஃப்ரீயா இருந்தாலும் எங்க அம்மா அப்பா என்னோட இருப்பாங்களா இப்ப? அவங்க 2 பேருமே இப்ப இல்ல. சோ இதுல இருந்து நீங்க தெரிஞ்சிருப்பீங்க எது உண்மையான வெல்த்ன்னு. ரிலேஷன்ஷிப் தாங்க உண்மையான வெல்த். உண்மையான செல்வம், அன்பு, நம்பிக்கை, ஜெனியூனா நம்மள ஒரு கேர் பண்ணிக்கிற ஒரு உள்ளம். எது நடந்தாலும் பாத்துப்பாங்க, நமக்குன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, நமக்கு தோல் சாஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படிங்கிற அந்த லவ் அண்ட் கேர் இருக்கு பாத்தீங்களா? அவங்களுக்கு நம்மளுடைய வேலிட் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணணுங்க. அது ஸ்பெண்ட் பண்ணாம நம்ம வேலை, பிசினஸ், கோடி, நகை, பணம், லேண்டு, பேங்க் பேலன்ஸ் இப்படியே ஓடி ஓடி உண்மையான வெல்த்தை இழந்துடுறோம். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் உண்மையான செல்வம்னு உணர்ந்த டைம்ங்க அது. அது வரைக்கும் எனக்கு தெரியல. போகணும், படிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், பேரண்ட்ஸ் பாத்துக்கணும், மேரேஜ் ஆயிடுச்சா ஃபேமிலியை பாத்துக்கணும். இது மட்டும்தான் நமக்கு சொல்லி வளர்க்குறாங்க. நம்மளும் அப்படியே தான் வளர்றோம். ஆனா அது உண்மையான செல்வமா? அது இல்ல. அதுக்கு முன்னாடி எல்லாம் நான் பாத்தீங்கன்னா கஞ்சத்தனமா இருப்பேன். ரொம்ப பணம் செலவழிக்க மாட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருந்தா கூட அவங்களுக்காக நான் பணம் செலவு பண்றதோ இல்ல எந்த ஒரு செலவுகள் பண்றதுமே ரொம்ப யோசிச்சு யோசிச்சு தான் செய்வேன். எப்ப வந்து அந்த ரியலைசேஷன் இல்ல, உண்மையான வெல்த் வந்து நம்மள நேசிக்கிற ஒருத்தவங்க மட்டும்தான் நமக்கு உண்மையான வெல்த் அப்படிங்கிற ரகசியத்தை நான் எப்ப தெரிஞ்சுக்கிட்டேனோ அதுக்கப்புறம் தான் என்னால முடிஞ்ச சிறு சிறு உதவிகளை அவங்களுக்கு செஞ்சு அதுல நான் மனசு சாட்டிஸ்பாக்சன் பண்ணிக்கிறேன். இதுதான் உண்மையான வெல்த் தான் நான் நினைக்கிறேங்க. அதாவது எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வாங்க முடியாதது ஒரு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு, ட்ரஸ்டான ஒருத்தவங்க, அன்கண்டிஷனலா உள்ளவங்க, இல்ல நமக்குன்னு உள்ள ஒரு ரிலேஷன், ஸ்ட்ராங் சப்போர்ட். அது யாரா வேணாலும் இருக்கலாம். நம்ம ஜெனியூனா அவங்க கேர் பண்ணும்போது நம்மளும் அவங்கள கேர் பண்ணணும். இதுதான் உண்மையான வெல்த். உங்கள்கிட்ட கார் இருக்கலாம், வீடு இருக்கலாம், பணம் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனா ஒரு நல்ல மனுஷன், ஒரு நல்ல ஃபேமிலியோ இல்ல ஒரு ட்ரூ சப்போர்ட்டான ஒரே ஒரு ஆள், நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், அப்படி கவலைப்படாத அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் இருந்தா போதுங்க. எவ்வளவு பெரிய மென்டல் ஸ்ட்ரெஸ், நமக்கு வேலை போச்சு, இல்ல ஃபேமிலி இஷ்யூ, ஹெல்த் இஷ்யூ ஏதாவே இருந்தாலும் நம்ம லைஃப் ரன் ஆயிடுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வேலைக்கு போனா மட்டும்தான் என் ஃபேமிலியை நான் சமாளிச்சுருக்க முடியும். ஆனா ஏன் அது என்னால சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஃபேமிலிக்காக இருக்க முடியல? தேவை பணம். சோ இந்த பணத்துக்கான புரிதல் வந்து நம்ம சின்ன வயசுல நம்ம பசங்களுக்கு சொல்லி தரணுங்க.
அதாவது நம்மளுடைய இளமை இருக்கும் பொழுதே நம்மளுடைய பேரண்ட்ஸோ இல்லை நம்ம சுற்றி உள்ளவங்களுடைய சப்போர்ட் இருக்கும் பொழுதே அந்த டயத்தை நம்ம யூட்டிலைஸ் பண்ணி ப்ராப்பரா நம்ம மணி மேனேஜ்மெண்ட் கற்றுக் கொடுத்து எங்கேயுமே இதை சொல்லி தர மாட்டேங்கிறாங்க. மணி மேனேஜ்மெண்ட்டையோ இல்ல எது உண்மையான வெல்த் அப்படிங்கிறதையோ எங்கேயுமே பசங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு. நம்ம பட்ட அனுபவத்தை நம்ம தாங்க சொல்லி அவங்களுக்கு எது உண்மையான வெல்த் அப்படிங்கறத புரிய வைக்கணும். அப்பதான் அவங்க சீக்கிரத்திலேயே பணத்தை எவ்வளவுக்கு அவ்வளவு சேர்க்க முடியுமோ சேர்த்து சின்ன வயசுலயே அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியோடயோ அவங்களுடைய சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணுவாங்க. வாழறதுக்காக தானங்க சம்பாதிக்கிறோம். ஆனா லைஃப் ஃபுல்லா சம்பாதிச்சுட்டே இருந்தோம்னா எப்பதான் வாழ்வோம்? இந்த சீக்கிரட்டை நம்ம பசங்களுக்கு நம்ம முன்னாடியே சொல்லித்தரணும். நம்ம லைஃப் போயிடுச்சு, பரவாயில்ல, அட்லீஸ்ட் அடுத்த ஜென்ரேஷனுக்காவது இதை சொல்லி தரணும். இந்த மாதிரி உங்களுக்கு சுத்தி ஒரு ரிலேஷன் இருக்குன்னா அது யாரா வேணா இருக்கட்டும், அவங்களுக்கு போய் இமிடியேட்டா தேங்க்ஸ், ஐ லவ் யூ, ஏதோ ஒரு மெசேஜ் அவங்கள சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு மெசேஜ் பண்ணிட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய உண்மையான செல்வம் யாரு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் நிறைய இன்டர்வியூஸ் கேட்பேன், அதுவும் முக்கியமா செலிபிரிட்டிஸோட இன்டர்வியூ கேட்பேன். நீங்க பாருங்களேன், நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு சினிமா நடிகைங்க, செலிபிரிட்டி அப்படிங்கறத மட்டும் தான் பார்க்கணும். ஆனா நிறைய பேர் அவங்க ஃபேமிலியில நல்ல விதமா தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ப்ராப்பரா எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு மேலும் மேலும் பணம் பெருகிக்கிட்டே இருக்கு. இதுதான் அவங்களுடைய ரகசியம். என்னன்னு பாருங்க, அவங்க ஹெல்த்தை நல்லா வச்சுப்பாங்க. ஏன்னா அப்பதான் அவங்களால அந்த செலிபிரிட்டியா இருக்க முடியும் ஒரு மீடியால இருக்கும் பொழுது. ஸோ அவங்க ஹெல்த்துக்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ரெண்டாவது, அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீ டைம் வச்சுப்பாங்க. என்னதான் ஷூட்டிங் அது இதுன்னு போனாலும் அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீ டைம் வச்சுக்கிட்டு அப்ப அந்த டயத்தை அவங்க ஃபேமிலியோடையும் அவங்க சந்தோஷத்துக்கு யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. அந்த டயத்தை நிறைய பேர் பாருங்க இன்டர்வியூல சொல்லும் பொழுதே, நாங்க லீவ் டேஸ்ல ஃபாரின் ட்ரிப்பு போயிடுவோம், நாங்க வந்து பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக அந்த டயத்தை நாங்க கமிட் பண்ணிக்க மாட்டோம், இப்படி எல்லாம் கூட அவங்க வந்து பிளான் பண்ணி அவங்க லைஃபை ரன் பண்றாங்க. ஸோ ஃப்ரீ டயத்துக்கும் ஹெல்த்துக்கும் முக்கியமா ரிலேஷன்ஷிப்க்கும் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு மேல மேல பணம் பெருகிக்கிட்டே போயிட்டு இருக்கு. இதுதான் அவங்க யூஸ் பண்ற சீக்ரெட். பணத்து பின்னாடிதான் எல்லாருமே ஓடுறோம். கொஞ்சம் நின்னு உங்களை சுத்தி என்ன நடக்குது, யாருக்காக ஓடுறோம், என்ன பண்றோம், இது இப்படியே போச்சுன்னா நம்ம ஒரு நாள் நம்ம ஃபேமிலியே மிஸ் பண்ணா நம்ம தனியா இருப்போமே. இப்ப நான் அப்படிதான் இருக்கேன். தயவு செய்து என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் உங்க யாருக்கும் வந்துடக்கூடாது. அதனால என்னுடைய அட்வைஸ் என்னன்னா, பணம் சம்பாதிக்கிறது முக்கியம்தான், ஆனா உங்களை சுத்தி உள்ளவங்களுக்கும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆக்டிவா நீங்க எவ்வளவு உழைச்சாலும் உங்களுக்கு பின்னாடி பேசிவா இன்கம் கிரியேட் பண்றதுக்கு என்னெல்லாம் ஐடியா இருக்குன்னு பாருங்க. உங்களுக்காக இருக்கிறவங்களையும் உங்க சுத்தி உள்ள நல்ல உள்ளங்களையும் உங்களை நேசிக்கிற உள்ளங்களையும் தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க. கோடி கோடியா நம்மள்ட்ட பணம் இருக்கும், ஆனா திரும்பி பார்த்தா அவங்கள யாரையாவது நம்ம ஒருத்தரை மிஸ் பண்ணி இருக்கும் பொழுது அது கொடுக்குற வலி ரொம்ப மரண வலியா இருக்குங்க. இது என் அனுபவத்துல சொல்றேன். பணத்தை மட்டுமே தேடி ஓடிக்கிட்டே இருக்காதீங்க. பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும், எதுவும் நிரந்தரம் கிடையாது. மனிதர்களும் நிரந்தரம் இல்லை, ஆனா அவங்களுடைய மெமரிஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஸ்வீட் மெமரிஸை கிரியேட் பண்ணுங்க. இதுதான் உண்மையான செல்வம். தேங்க்யூ.